ஒரு மன்னர் சொல்வதை இப்படி இவ்வளவு வெளிப்படையாக வந்து சொல்லக்கூடிய ஒரு முதல் அமெரிக்க அதிபர் அவராக தான் இருக்க முடியும். மே மாதத்தில் அவர் சீனா போகிறார். சீனர்கள் ஈரானியர்களோட ரொம்ப நெருக்கமானவர்கள். பாகிஸ்தானிகள் தவிர வேற யார் இந்த இடத்துக்கு வருவா? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் ஆசைப்படுவாங்க? இப்போதைக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணையை துறக்கிறத பற்றி ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய முன்மொழிவு. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. மே 1 ஒரு நாள் மட்டும். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளரும் யுஎனின் முன்னாள் அதிகாரியுமான கண்ணன் நம்முடன் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். யுஏஇ இந்த விஷயத்தை தாண்டி பார்த்தா கிங் சார்லஸ் வந்து இன்னைக்கு அமெரிக்கா போயிருந்தாரு. அவர் வந்து அதிபர் ட்ரம்ப்போட வந்து சந்திச்சுட்டு பேசிட்டு அப்போ வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து வச்சிருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவரும் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த பக்கம் அப்பாஸ் அராக்சி வந்து பார்த்தோன்னா ரஷ்யா போயிருந்தாரு. ரஷ்யா வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஈரான் அமெரிக்கா இந்த மத்திய கிழக்கு இந்த போர் தொடர்பாக? ஈரானுக்கு அணுசக்தி இருக்கக்கூடாது, அணுசக்தியாக அது மாறுவதை நானும் எதிர்க்கிறேன் அப்படின்னு மன்னர் சொன்னதாக ட்ரம்ப் சொல்லுகிறார். இந்த வெளியில் தெரிஞ்ச உடனே மன்னர் தரப்பிலிருந்து அவருடைய செய்தி தொடர்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அரசோட கொள்கை என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது இங்கிலாந்து அரசு தன்னுடைய அரசு வந்து இந்த மாதிரி அணு சக்தி பரவலை தடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டது தான், அதைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டாங்க. ஒரு மன்னர் சொல்வதை இப்படி இவ்வளவு வெளிப்படையாக வந்து சொல்லக்கூடிய ஒரு முதல் அமெரிக்க அதிபர் அவராக தான் இருக்க முடியும். இது தனிப்பட்ட முறையில் ஒரு தேநீர் விருந்தின் போது சொல்கிறது, அதுக்கப்புறம் ஒரு விருந்து தரும்பொழுது பேசப்படுறதெல்லாம் வெளியில் வந்து பொது வெளியில் வந்து பேசக்கூடிய ஒருவராக அதிபர் ட்ரம்ப் இருப்பதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு பக்கம். அப்பாஸ் அராக்சி ஈரான் வெளியுறவு அமைச்சர் போன வாரம் முழுக்க நிறைய பயணம் பண்ணார். முதல்ல டெஹ்ரான்லேருந்து இஸ்லாமாபாத் வந்தார். அங்கே இருக்கக்கூடியவர்களெல்லாம் சந்திச்சுட்டு முப்படை தளபதி ஆசிம் முனிர், அவங்களுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் அவங்கள சந்திச்சுட்டு ஒமான் போனார். ஒமானில் அங்கே அந்த சுல்தானை பார்த்தார். ஒமான் வந்து இந்த பாகிஸ்தானிகள் உள்ளவர வரைக்கும் 2009 இன்னைக்கு இவர்கள் பாகிஸ்தானிகள் வர வரைக்கும் மத்தியஸ்தம் செய்த நாடு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் வேண்டிய ஒரு நாடு. பிப்ரவரி வரைக்கும் ஆமாம் ஹோர்முஸ் நீரிணையை பகிர்ந்துக்கிற ஒரு நாடு ஈரானோடு. இப்படி பல ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஈரானுக்கு பக்கத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நாடு இப்போ அதனுடைய பங்கு என்னன்னு தெரியல. அது கடைசியில் இந்த போர் தொடங்கும் பொழுது அவசரப்பட்டுட்டார், நல்லபடியாக கூடி வந்துச்சு அப்படின்ட்டு அவர்களுடைய மத்தியஸ்தர், அவங்களுடைய வெளியுறவு அமைச்சர் அவர் வந்து பதிவு போட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்கேருந்து இஸ்லாமாபாத்திலிருந்து மஸ்கட் போனவர், மஸ்கட்டில் அந்த சுல்தானை பார்த்துட்டு திருப்பி இஸ்லாமாபாத் வந்து அவங்கள ஆங்கிலத்தில் சொல்வது போல் அவர்களை ப்ரீஃப் பண்ணார். அங்கே என்ன நடந்துச்சுன்ற தகவலை அவர் சொன்னார், என்ன பேசினாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் அங்கேருந்து டெஹ்ரான் போய் டெஹ்ரான்லேருந்து ரஷ்யா போனார், அப்படித்தான் நினைக்கிறேன். இஸ்லாமாபாத்லேருந்து நேராக ரஷ்யா போனதாக எனக்கு தெரியல. போயிட்டு அங்கே அதிபர் புட்டினை சந்திக்கிறார். இப்போது இது பின்னாடி என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு இன்னும் சரியாக புரியலை. என்ன அவர் சாதிக்க நினைக்கிறாங்க ஈரானியர்கள்? ஏன்னா ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு எல்லாருக்கும் தெரிஞ்ச உறவு, அதில் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொஞ்சம் சமீப காலம் வரைக்கும் ஒரு ஆண்டு முன்னாடி வரைக்கும் சிரியாவில் பஷார் அல் அசாதனுடைய ஒரு அரசை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. கவிழ்ற நிலைமையில் இருந்த அரசு வந்து இவங்க தான் பின்னாடி இருந்து இயக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இவர்கள் தான் அந்த அரசை தூக்கி நிறுத்தினாங்க. அது கவிழ்ந்த போது இவங்க ரெண்டு பேரும் உதவிக்கு போகலை. அவருக்கு ரஷ்யா தஞ்சம் கொடுத்துருக்கு. அவர் ரஷ்யாவில் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கார் பஷார் அல் அசாத். அதனால் இவங்க உறவுகளில் மறைக்கிறதுக்கோ புதிதாக ஏதாவது நடக்கிறதுக்கோ எனக்கு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. அவர்களுடைய துணைக்கோள், அதாவது சேட்டலைட் படங்கள் வழியாக அமெரிக்க தளங்கள் எங்கெல்லாம் இருக்காங்க, அமெரிக்க வீரர்கள் நகர்வு, இதையெல்லாம் வந்து அவர்கள் ஈரானுக்கு தருகிறார்கள் அப்படின்றத அதிபர் ட்ரம்ப்பே, அது எனக்கு புரியுது, நாங்கள் இதைத்தான் யுக்ரைனியர்களுக்கு பண்ணுறோம், அதனால் இவர்கள் அவர்களுக்கு பண்ணுறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லைன்ட்டு அவர் அதை ரொம்ப மெதுவாக கடந்து போயிட்டார். அதனால் இந்த இஸ்லாமாபாத்துக்கு 2 முறை வந்ததும், மஸ்கட்டுக்கு போனதும், அதுக்கப்புறம் மாஸ்கோவுக்கு போனதும் என்ன சாதனை பண்ணுறதுக்கு? சார், இடைப்பட்ட நேரத்தில் அவர் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஒப்பந்தத்துக்கான முன்வடிவையும் கொடுத்துருந்தாரு. ஒரு 3 கோரிக்கைகள் வச்சு ஒரு ஒப்பந்தத்தை கொடுத்துருந்ததான செய்திகளும் வந்திருந்தது. ஸோ தொடர்ந்து அவங்க வந்து இந்த போர்
தொடரக்கூடாதோ இல்லை ஆர்மோஸ் நீரினை திறந்து விடணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவங்க நடவடிக்கைகளில் வந்து அவங்க ஈடுபடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தானே சார் தெரியுது இது பார்க்குறப்ப. இல்லை, அவங்க என்ன முன்மொழிவு கொடுத்தாங்கன்றது நமக்கு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியாது. பல செயலியும் ஊடகங்கள் அதை ஓப்பன சொல்ல, அவங்க செயலியும் ஓப்பன சொல்ல, சிலர் வந்து ஊடகங்களில் இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கணிப்புகள் நம்ம பார்க்க முடியுது. அதாவது அணு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நம்ம ஒத்தி போடலாம், அது பின்னாடி பேசிக்கலாம், அதுக்கு ஒரு முடிவு பின்னாடி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணையை துறக்கிறத பற்றி 2 பேரும் ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்றது தான் அவங்களுடைய முன்மொழிவு அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க. அவர் நேற்றோ அதற்கு முன்தினமோ அதிபர் ட்ரம்ப் அவருடைய ஆலோசகர்களோட அந்த முன்மொழிவை அவர் கலந்து பார்த்தார், அது தொடர்பாக ஒரு கலந்தாய்வு நடத்தினார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அவருக்கு அதில் பெரிய நிறைவில்லைன்ற மாதிரி தான் செய்திகள் வெளியே வருது. அவர் அதுக்கப்புறம் இன்னைக்கு அவர் போட்டிருக்க பதிவில் இவர் அப்பாஸ் ஆராக்ச்சி இந்த சுற்றுப்பயணமெல்லாம் பண்ணதை கிண்டல் செய்கிற மாதிரி, இவர்களுக்கு ஒரு அணு பரவாமை ஒப்பந்தம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, புத்திசாலியாக மாறுங்கள், என்ன நான் வந்து இவ்வளவு நல்லவனாக எப்பவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கார். அதனால் அவரை வந்து இந்த மாதிரி, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் முன்னாடி என்ன சொன்னார், ஈரானிய அரசு கீழே விழுது, இஸ் கொலாப்சிங் அப்படின்ட்டு ஒரு பதிவு, அதை வந்து அவர்களே எனக்கு சொன்னாங்க அப்படின்னார். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஈரானுடைய தலைமை சிதறுண்டு இருக்குது, ஃப்ராக்மெண்டடாக இருக்குது, அது வந்து ஒரு யூனிஃபைட் ப்ரொபோசல் தர வரைக்கும் நான் காலவரையின்றி இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தை ஒத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார், நீட்டிக்கிறேன்னு சொன்னார். அதனால் என்ன நடக்குதுன்றது எனக்கு சரியாக இங்கேருந்து புரியலை. ஈரானியர்கள் மனதில் என்ன போகிறதுன்ட்டு ஒன்று தெரியுது, அவர்களுடைய தீவிரவாதிகள் கையில் இன்னைக்கு முடிவெடுக்கிற ஒரு ஐஆர்ஜிசியினுடைய கையில் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி தான் வெளியிலிருந்து பார்க்கும்போது தெரியுது. சார், இந்த நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி தான் ஐஆர்ஜிசிக்கும் இவங்களுடைய அந்த வெளியுறவுத்துறை அமைச்சரோ இல்லை பிரதமரோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை நம்ம பார்க்குறப்ப இவங்களுடைய கருத்து ஒன்றா இருக்குது, அவங்களுடைய கருத்து ஒன்றா இருக்குது, ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா முரண்பட்டு வருது. இப்போ அதனுடைய வெளிப்பாடு தான் இவருடைய இந்த பயணம் குறிக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து ஒரு தரப்பில் வருது சார். என்னன்னா, ஐஆர்ஜிசி வந்து தொடர்ந்து ஆர்மோஸ் வந்து முடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் இவர் வந்து ஆர்மோஸை திறக்கிறதுக்கான அந்த ஒரு இதில் வந்து தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இதை தாண்டி சார், இப்போ சமீபத்தில் அமெரிக்கா முடக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கப்பல்களை வந்து அமெரிக்கா வந்து அந்த கப்பல்களை வந்து எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் கேட்டிருக்கிறதான செய்திகள் பார்த்தேன். அப்படி அமெரிக்கா கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா சார்? ஒரு நிரந்தர ஒரு முழு பேரம், கிராண்ட் பார்கெயின், ஒரு பெரிய பேரம் நடந்து எல்லா சிக்கல்களுக்கும் ஒரு முடிவு வந்தால் ஒழிய அப்படி ஒரு இணக்கமான சூழலை நான் பார்க்கல. ஓகே சார், இப்போ கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து உயர்ந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. இது இந்த முடக்கமும் சரி, அமெரிக்க அதிபரோட இந்த நிலைப்பாடும் சரி, ஈரானோட இந்த அவங்களுடைய ஒரு விடாப்பிடித்தனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருந்தால் இது வந்து இன்னும் எவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தும் சார் உலகுக்கு? இல்லை, இது வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஸ்டேல்மேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது 2 பேர் வந்து மோதிக்கிட்டு நிற்கிறோம், யாராவது ஒருத்தர் கொஞ்சம் விலகினால் ஒழிய இன்னொருத்தருக்கு வழி கிடைக்காது. அந்த நிலையில் இப்போ வந்து 2 பேரும் இருக்கோம். இதில் உங்களுக்கும் வெற்றி இல்லை, எனக்கும் வெற்றி இல்லை, உங்களுக்கும் தோல்வி இல்லை, எனக்கும் தோல்வி இல்லை. இதனால் 2 பேருக்கும் எந்த நன்மையும் இல்லை. இதை வந்து எவ்வளவு நாள் இந்த நிலையை இந்த 2 பேரில் யாரால தாக்குப்பிடிக்க முடியும்? அமெரிக்காவில் தாக்குப்பிடிக்க முடியும். ஈரான் இந்த சமயத்தில் தாக்குப்பிடிச்சிருக்கிறது பெரிய விஷயமா நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவை 2 பேராலையுமே தாக்குப்பிடிப்பது, இவங்களுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $480 மில்லியன் லாஸ் ஆகிட்டு இருக்கு, அந்த இழப்பு. என்ன, அமெரிக்காவுக்கு எண்ணெய் விலை நீங்களே சொன்னீங்க, உலக சந்தையில் எண்ணெய் விலை ஏறிட்டே இருக்குது. அது அவங்கள வந்து அமெரிக்கர்களுக்கு அது ஒரு பெரிய துன்பத்தை தரும். அவர்களுக்கு அந்த விலையேற்றம் ஏறக்குறைய $3 இருந்தது, $4 மேலே போகிற மாதிரி இருக்குது ஒரு கேலன். நான் ஏறக்குறைய 4 லிட்டர் அவ்வளோ விலை. அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு அதை வந்து அவர்கள் பெரிதாக அதை ரசிக்க மாட்டார்கள். அதனால் அங்கேயும் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது, இங்கேயும் ஒரு நெருக்கடி இருக்குது. இதற்கு எப்படி ஒரு தீர்வு வரும் அப்படின்றது எனக்கு சரியாக இன்னும் தெரியலை. இதில் இவர் இந்த மாதிரி பதிவுகள் போட்டுட்ருக்கார். அவர் ஒரு 3-4 நாள் வந்து அவருடைய கவனம் இங்கே இல்லை. அவரை அந்த துப்பாக்கி சூடு நிகழ்வு ஒன்று நடந்துச்சு, அதில் வந்து அவர் ஒரு 3 நாள் அதில் போயிடுச்சு அவருக்கு. அதில் நிறைய பதிவுகள் போட்டார். மிக பெருந்தன்மையான ஒரு மனிதராக முதன்முறையாக காட்சியளித்தார். நம்முடைய வேறுபாடுகளெல்லாம் கடந்து நம்ம ஒன்றுபடணும் அப்படின்னார். இப்போ திருப்பி அவருடைய கவனம் ஈரானுக்கு வந்துருச்சு. அதனால் இது இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கலாம், ஒரு முடிவு வருவதை நெருங்கலாம். திருப்பி போர் தொடங்கிறதுக்கான ஒரு திறனோ ஆற்றலோ
அதற்குரிய பலமோ வந்து ரெண்டு தரப்புக்குமே இருக்கிறதா எனக்கு தோணலை. ஆனால் நாம் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்ம ட்ரம்ப் என்ன பண்ணுவாருன்னு என்ன தெரியும் நமக்கு. இதில் இந்த மாதம் முடிய போது மே மாதத்தில் அவர் சீனா போகிறார். சீனர்கள் ஈரானியர்களோட ரொம்ப நெருக்கமானவர்கள். கிட்டத்தட்ட ரஷ்யா எந்த அளவுக்கு உதவி செய்தோ அந்த அளவுக்கு சீனாவும் செய்ததான செய்திகளை வந்து நம்ம அந்த சமயத்தில் பார்த்தோம். ஸோ சீனர்கள் அந்த 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 விஜயத்தின் போது அவருடைய அந்த ஷி ஜின்பிங்கோடைய சந்திப்பின் போது ஒருவேளை இந்த பிரேக்கிங் த ஐஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த பனிக்கட்டி உடைவதற்கான ஒரு வாய்ப்பு அமையலாம். அது வந்து இன்னும் 1 மாதம் இருக்குது, இல்லை 3-4 வாரங்கள் இருக்குது. அதுக்குள்ளேயும் வேறு ஏதாவது தீர்வுகள் வருமா, ஒரு சின்ன திருப்பம் வருமா, இதெல்லாம் நமக்கு தெரியலை. பாகிஸ்தானிகள் அவர்கள் மும்முரமாக இறங்கி இவர்கள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு இன்னும் தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஈரான் தரப்புலேருந்து பாகிஸ்தான் வந்து இந்த மத்தியஸ்தம் செய்கிறதுக்கு தகுதியான ஒரு நாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் சொல்லியிருக்காங்க சார். இன்றைக்கி அந்த செய்தியை வந்து நான் படிக்க முடிஞ்சது. அது பாகிஸ்தானோட இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா அடுத்து எந்த நாடு நடத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் சார் அந்த இடத்துல ஃபில் பண்ணுறதுக்கான? நான் அதெல்லாம் ஊடக செய்திகள்னு நினைக்கிறேன். அது வந்து இந்தியர்கள் அதை வந்து மிகைப்படுத்தி நாம் அதை பார்க்குறோம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானிகள் இந்த விளையாட்டை ரொம்ப கவனமாக அவர்களுடைய நிலைக்கு எந்த விதமான பங்கமும் ஊரும் வராமல் இந்த விளையாட்டை மிக கவனமாக விளையாடுகிறார்கள் அப்படின்னு தான் எனக்கு இவ்வளோ நேரம் தோணுது. ஏன்னா 2 முறை அபாசர் ஆட்சி அவங்கள போய் பார்க்கறதும் வருவதும் எதற்கு அதை பண்ணணும்? அதனால் இவர்கள் ஒமான் வெளியே போகிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் ஆச்சு. 16 ஆண்டுகள் இந்த விளையாட்டை அவர்கள் விளையாடினார்கள். அதனால் பாகிஸ்தானிகள் தவிர வேறு யார் இந்த இடத்துக்கு வருவா? இந்த இடத்துக்கு வர்றதுக்கு யார் ஆசைப்படுவா? இது சிக்கலான இடம் சார். ஏன்னா 2 பேருமே அவங்களுடைய கோரிக்கைகளை பார்க்குறப்ப சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கே தோணுது, கண்டிப்பாக இதை ட்ரம்ப் ஏற்றுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கையை ஈரான் வைக்கிறாங்க. இந்த பக்கம் ட்ரம்ப் வைக்கக்கூடிய கோரிக்கை ஈரான் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்ம சமகாலத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறது, அது முள் கிரீடம், இதை சூடிக்கிறதுக்கு யார் விரும்புவா? அதனால் பாகிஸ்தானிகளே அதை வச்சுக்கிட்டோன்ட்டு தான் எல்லோரும் நினைப்பாங்க. பாகிஸ்தானிகள் அதை சூடிட்டு இருக்கிறதுனால அதில் ஒரு வெற்றி அல்லது ஒரு முடிவை கண்டுடணுன்றதுல உறுதியாக இருக்காங்க. அவங்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி காலம்தான் நமக்கு சொல்லும். ஓகே சார், இப்போ இந்த போர் அதை தாண்டி இந்த முடக்கம் உங்களுடைய கணிப்பில் சும்மா நான் கேட்குறேன், முடியறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா அதுக்கு இப்போ நீங்கள் சீனா பயணம் ஒரு முடிவை கொடுக்கலாம்னு சொன்னீங்க. அது இல்லாமல் வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா சார் இதை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு? இந்த ஒரு விஷயம் நடந்தால் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை? ஹோர்முஸ் நீரிணையில் அவர்கள் கட்டணங்கள் வசூலிக்க தொடங்குகிறார்கள். அதை வந்து அவர்கள் விட்டுட்டாங்கன்னா நான் நினைக்கிறேன் அதிபர் ட்ரம்ப் முதல்ல சரி இதற்கு நம்ம ஒத்துக்கலாம், 2 திறந்துருவோம், அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் திருப்பி நம்ம அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு இவ்வளவுதான் நான் காலம், 1 மாதம், இந்த 1 மாதத்துக்குள்ளேயும் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முடிவெட்டணும். இதை தொடர்ந்து பேசிகிட்டே இருக்க முடியாது. இதில் என்ன இருக்குது பேசுறதுக்கு? எவ்வளோ தடவை பேசியிருக்கோம் இல்லையா? அதனால் இதில் பேசுகிறதுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் அணுசக்தியாக மாறக்கூடாதுன்றது நாங்கள் சொல்கிறோம். இதை பலமுறை சொல்லியிருக்கோம், பல வகையில் சொல்லியிருக்கோம், பல விதமாக சொல்லியிருக்கோம். இது எங்களுடைய நிலை. நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்றது தான். இதில் என்ன பேச வேண்டியிருக்கு? இதில் என்ன தொழில்நுட்பம் இருக்குது? இதில் என்ன டெக்னிக்கல் டாக்ஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் யுரேனியத்தை தொடவே கூடாது, அவ்வளோதான். உங்களுக்கு வேண்டிய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உங்களுடைய மின் தேவைக்கு நாங்கள் தரோம், இலவசமாக தரோம். இதற்கு மேலே என்ன சொல்ல முடியும்? இதில் என்ன இருக்குது பேசுகிறதுக்கு அப்படின்றது அமெரிக்கர்களுடைய நிலை. ஏன்னா அப்படி இல்லை, இந்த யுரேனியம் இது எல்லாம் இருக்குது பேசுகிறதுக்கு. இது எங்கள்கிட்டமிருந்து பிரிக்க முடியாத உரிமை. இது நீங்கள் யார் சொல்கிறதுக்கு அப்படின்றது ஈரானுடைய வாதம். அணு பரவாமை ஒப்பந்தத்தில் அவங்க கையெழுத்திட்டிருக்காங்க. அது கீழே கையெழுத்திட்ட யாருக்கும் இந்த மாதிரி வந்து சுதந்திரமாக அவர்கள் செறிவூட்டக்கூடிய தகுதியோ அல்லது அதற்குரிய உரிமையோ கிடையாது. இதுதான் சிக்கல். இதை வந்து இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்னா அமெரிக்கர்கள் நாங்கள் கட்டுறோன்றாங்க. மற்றவர்கள் அவங்களால கட்ட முடியாது. அவர்கள் இவ்வளவு விலை கொடுத்து இதுக்கு இந்த பூனைக்கு மணி கட்டணுமா அப்படின்னு அஞ்சுறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிற சிக்கல். ஓகே சார், இந்த மத்திய கிழக்கு போர் பற்றியும் யுஏஇ வந்து அந்த ஒப்பெக் அமைப்பிலிருந்து வெளியே வந்தது பற்றியும் பல தகவல்கள் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. உங்கள் சத்யாவில் full moon sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.